துருபதா, எங்களை எல்லாம் அவமதிக்கவே நீ இப்படி ஒரு சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாய். ஏதோ ஒரு மாயவித்தை செய்து இந்த அந்தணன் வில்லினை ஏந்தி தன் லட்சியத்தை அடைந்திருக்கிறான். இது ஒரு திட்டமிட்ட சதி. இதை நாங்கள் சும்மா விடப்போவதில்லை. இளவரசே, நாங்கள் சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்து போட்டியை அறிவித்தோம். பராக்கிரமம் பொருந்திய அந்தணர் வில்லினை ஏந்தி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். நான் அறிவித்த வண்ணமே போட்டியில் வென்றவரை சுயமரத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் திரௌபதி. இதில் நாங்கள் இனி செய்வதற்கு ஏதுமில்லை. அகங்காரம் பிடித்தவளே, என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு இந்த அந்தணனோடு செல். கர்வம் பிடித்தவளே, என்னை சூதரன் என்று அவமானப்படுத்தி பேசினார். இந்த அந்தணன் சத்திரியனா? அங்க தேசத்து மன்னா, சற்றே நாவடக்கத்தோடு பேசுவது நல்லது. அந்தணரே, நீர் சத்திரியனா? நான் சத்திரியனுக்கும் மேலானவன். என்ன கதை அளக்கிறாய்? சத்திரியனுக்கும் மேலானவனோ? சத்திரியர்கள் எம் போன்ற அந்தனரிடமே தனுர் வேதத்தையும் அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்தனராகிய துரோணாச்சாரியரிடமும் பரசுராமரிடமும் யாசகமாக பெற்ற அஸ்திர சஸ்திர வித்தைகளை கொண்டே சத்திரியர்கள் தலை சிறந்த வீரர்களாக விளங்குகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இழிகுலத்தில் பிறந்த நீ எம்மை தூசிக்கும் மறுகதையற்றவன். ஞானிகளுக்கும் சுத்த வீரர்களுக்கும் குலமில்லை. அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பேச உனக்கு என்ன துணிச்சல்? இவ்வளவு துணிச்சல் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அந்தரனாக இருக்க முடியாது. உண்மையை சொல். யார் நீ? நான் உன்னுடைய பரம எதிரி. என்னை எதிரி என்று சொல்லும் துணிச்சல் உள்ள நீ நிச்சயமாக சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. அஸ்திர சஸ்திர வித்தைகளை முறைப்படி கற்றுத் தேர்ந்த அரசகுமாரனாகத்தான் இருக்க முடியும். உண்மையை சொல். யார் நீ? நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? உன் நெஞ்சில் துணிவிருந்தால், உன் தோள்களில் திணவிருந்தால், நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு போர் புரி. நிச்சயம் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். இல்லை என்றால் நாம் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். உன் நண்பன் துரியோதனன் கூறுவதைப் போல் நீ சத்திரியனாக இருந்தால் என்னை வெற்றி கொள். அதன் பிறகு நான் உன்னை சத்திரியன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அந்தணனை கொன்றுதான் சத்திரியன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அது மட்டுமல்ல, உண்மையை மறைக்கும் உன் போன்ற அந்தணனிடம் போர் புரிய எனக்கு விருப்பமும் இல்லை. தான் யார் என்று சொல்ல துணிவில்லாதவனை இந்த கர்ணன் வேண்டுமானாலும் மன்னிக்கலாம். நாங்கள் யாரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். இந்த சுயம்பர மண்டபத்தில் இருந்து உன்னை வெளியேற விட மாட்டோம். நெஞ்சில் துணிவிருந்தால் என்னிடம் போரிட்டு இந்த நயவஞ்சக்காரியை உன்னுடன் அழைத்து செல். யாராவது இந்த அந்தணரை திரௌபதியோடு செல்ல அனுமதிக்காவிட்டால் அவர்களின் உயிரை எடுக்க நான் தயாராக உள்ளேன். சுயம்பரத்தால் பாதிக்கப்பட்ட கர்ணனே போரிட விரும்பவில்லை. அப்படி இருக்க நீங்கள் அனைவரும் தேவையின்றி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுயம்பர மண்டபத்திலே எங்கள் அனைவரையும் அவமதித்து விட்டான் இந்த துருபதன். அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டாமல் இங்கிருந்து வெளியேற விட மாட்டோம். துரியோதனா, உன் பேச்சு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சற்று யோசித்தால் உண்மை விளங்கும். உண்மை என்னவென்று சொல் கிருஷ்ணா. துருபதன்
சுயம்பரத்தில் போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான். போட்டியில் இந்த அந்தணன் வெற்றி பெற்றான். வெற்றியாளனுக்கு மாலையும் சூட்டிவிட்டாள் திரௌபதி. சுயம்பரத்தில் வென்றவனுக்கே பெண் என்பதுதானே சத்திரிய நியதி. அதனால் இந்த அந்தணன் திரௌபதியை அழைத்துச் செல்வதே முறை. திரௌபதி தன் விருப்பத்தை தெரிவிக்கும் உரிமை படைத்தவள். காரணம், இந்த சுயம்பரமே அவளுக்கானது. அவள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. திரௌபதி இப்போது அந்தணனின் உடைமை. இன்னொருவனின் உடைமைக்காக நீங்கள் சண்டையிடுவது எந்த வகையில் நியாயம்? போரிட்டு திரௌபதியை கவர்ந்தாலும் அவள் உங்களை விரும்பப் போவதில்லை. விருப்பமில்லாத பெண்ணுக்காக நீங்கள் அனைவரும் ரத்தம் சிந்தி போரிடப் போகிறீர்களா? அந்தணரே, நீங்கள் திரௌபதியை அழைத்துச் செல்லலாம். இவர்கள் யாரும் உங்களை தடுக்க மாட்டார்கள். வாசுதேவரே, நன்றி. அந்தணரே, சற்று பொறுங்கள். என்ன? திரௌபதியை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள்? அதை பற்றிய கவலை தங்களுக்கு எதற்கு? அந்தணரே, தாங்கள் இப்படி கேட்பது நியாயமா? திரௌபதி என் தங்கை அல்லவா? இருக்கலாம். ஆனால் நான் திரௌபதியை போட்டியில் வென்றெடுத்துள்ளேன். எனக்குரிய பரிசுப் பொருளை என்னோடு எடுத்துச் செல்வதுதானே முறை. தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள். ஆனால் ஒரு அண்ணனாக நான் உட்பட திரௌபதியின் பெற்றோர்களும் கலங்கி துடிக்கிறார்கள். இதை நீங்கள் சுயம்வரத்தை அறிவிப்பதற்கு முன்பல்லவா யோசித்திருக்க வேண்டும்? நாங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறு. இப்படி நடக்கும் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? தாங்கள் இங்கேயே தங்கிவிடலாமே. அது நடக்காது. என்னோடு உடன் பிறந்தவர்கள், என்னை பெற்ற தாய் என்று எனக்கும் குடும்பம் இருக்கிறது. அவர்களையும் உங்களுடனே இங்கே அழைத்து வந்து விடுங்கள். அனைவரும் அரண்மனையிலேயே சுகமாக தங்கிவிடலாமே. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்கு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை என் தாயை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அந்தணரே, ஒரே ஒரு கோரிக்கை. என்ன அது? என் தங்கையிடம் சற்று தனிமையில் பேச வேண்டும். என்னை அனுமதிப்பீர்களா? தாராளமாக. திரௌபதி, திரௌபதி, ஏன் இப்படி பித்து பிடித்தவளை போல் இருக்கின்றாய்? உனக்கு என்னவானது? நீ செய்த காரியம் என்னவென்று தெரிந்துதான் செய்தாயா?
கண்மூடி திறப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. என்ன நடந்ததென்று எனக்கு தெரியவில்லை. எல்லாம் மாயை போல் இருக்கிறது. மணந்தால் அர்ஜுனனையே மணப்பேன், இல்லையில் நான் பிறந்த அக்னியில் புகுவேன் என்று சபதம் செய்தாயே, உன் சபதம் என்னவாயிற்று? நீ செய்த சபதத்தை நீயே மறந்து விட்டாயா, அல்லது ஏதேனும் நிர்பந்தமா? இல்லை, இது நிதர்சனம். நான் அந்தணரை மணப்பதாக கனவு கண்டேன். அது அப்படியே பலித்திருக்கிறது. என் கனவு பலித்து விட்டதால் என் லட்சியம் நிறைவேறியதாகவே நினைக்கிறேன். இதைத்தான் என் உள்மனதும் எனக்கு உணர்த்துகிறது. வடிந்த கண்ணீரை துடைத்து துடைத்து கைகள் ஓய்ந்த நம் தாயை ஒரே ஒரு முறை வந்து பார். அது மட்டுமல்ல, இடி விழுந்தது போன்று கலங்கி நிற்கும் நம் தந்தையை வந்து பார். அவர்கள் உன்னை நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, ஏனம்மா இத்தனை பதட்டமாக இருக்கின்றாய்? ஐயா, காலையில் யாசகத்திற்காக போன என் குழந்தைகள் இதுவரை காணவில்லை. மனம் பதைக்கிறது. வேடிக்கையாக இருக்கிறதம்மா உன் செயல். உன் பிள்ளைகள் என்ன குழந்தைகளா அல்லது பெண்களா? சென்றவர்கள் வருவார்கள் அம்மா, அமைதியாக இரு. இல்லை ஐயா, ஏனோ என் மனம் அஞ்சுகிறது. பிள்ளை எத்தனை பெரியவனானாலும் தாய்க்கு குழந்தைதான் என்பது சரியாகத்தான் இருக்கிறது.
இந்த நிலை? திரௌபதி, கலங்காதே. உன் மனதில் உள்ள சலனத்தை போக்கவே நான் இங்கு வந்தேன். சுயம்வரம் மண்டபத்தில் உன்னை கண்டதும் நான் என்னிடத்தில் இருந்தே தலை வணங்கினேன். நீயும் உன்னிடத்தில் இருந்தே எனக்கு ஆசை வழங்கினாய். அது நல்லாசையாகத்தான் இருக்கும் என்று அப்போது என் மனம் நிம்மதி அடைந்தது. தீய விஷயங்களை நான் எப்போதும் ஆசிர்வதிப்பதில்லை. என் ஆசிகள் எப்போதும் நல்லாசியாகத்தான் இருக்கும். இந்நிலையை அறிந்த பிறகும் உனக்கு இதை சொல்ல எப்படி மனம் வருகிறது கிருஷ்ணா? உன் மனதில் கரும் புகை போல் குழப்பமும் கவலையும் மண்டியிருப்பதை நான் அறிவேன். உன் கவலைகள் காற்றோடு கரைந்து போகும். கிருஷ்ணா, யாருமற்ற அனாதை போல் உணர்கிறேன். திரௌபதி, அரசர்களையெல்லாம் நடுங்க வைத்த அந்தணர் உன் பக்கம் இருக்க நீ இப்படி சொல்லலாமா? இல்லையா அந்தணரே? நான் என்ன செய்தேன்? ஏன் செய்தேன்? எதுவுமே விளங்கவில்லை. என் குழப்பத்தை போக்கவும் யாருமே இல்லையே கிருஷ்ணா. திரௌபதி, உன் சகோதரன் உன்னோடு நான் இருக்கிறேன். என்றும் நான் இருப்பேன். கிருஷ்ணா, என்னை மனதால் நீ நினைத்தாலே போதும். உன் துயர் துடைக்க ஓடோடி வருவேன். கிருஷ்ணா, நீ சொல்வது உண்மைதானா? உண்மைதான். அதில் சந்தேகம் என்ன உனக்கு? கொடுத்த வாக்கை மீற மாட்டாயே? ஒருபோதும் மீற மாட்டேன். உன் குரல் கேட்ட மறு நிமிடமே உன் முன்னே இருப்பேன். என் துயர் துடைக்க ஓடோடி வருவேன் என்று சொன்னாயே, இப்போது சஞ்சலத்தில் தத்தளிக்கும் என்னை மீட்க மாட்டாயா? நான் அர்ஜுனனை மணக்கவே பிறப்பெடுத்தவள். ஆனால் இப்போது இதோ இந்த அந்தணர் என்னை சுயம்வரத்தில் வென்று செல்கின்றார். வா. இதோ இந்த அந்தணரிடம் என்ன குறை கண்டாய்? அழகும் வீரமும் இவரிடம் கொஞ்சி விளையாடுகிறதே. கிருஷ்ணா, நான் மணக்க பிறந்தது அர்ஜுனரை, இந்த அந்தணரை அல்ல. பிறகு ஏன் இந்த அந்தணருக்கு மாலையிட்டாய்? அர்ஜுனனை நீ நேரில் கண்டதுண்டா திரௌபதி? இல்லை. நான் கண்டதுண்டு. இதோ உன்னை சுயம்பரத்தில் வென்ற இந்த அந்தணரை அச்சில் வார்த்தது போலவே தான் இருப்பான். இல்லையா அந்தணரே? எனக்கு எதுவும் தெரியாது. திரௌபதி, நீ அர்ஜுனனை மறந்துவிடு. இந்த அந்தணரை மணந்து கொள். எப்படி கிருஷ்ணா? என் பிறப்பின் லட்சியமே. அப்படி என்றால் உனக்கு அர்ஜுனன் கிடைக்க மாட்டான். கிருஷ்ணா, ஏன் இப்படி குழப்புகிறாய்? அந்தணரும் அர்ஜுனனும் ஏன் ஒருவனாக இருக்கக்கூடாது? கிருஷ்ணா, நீ என்ன சொல்கிறாய்? அந்தணர் வேடத்தில் வந்தான் அர்ஜுனன். சுயம்பரத்தில் வென்றான். திரௌபதியின் கரம் பற்றினான். இல்லையா அந்தணரே? கிருஷ்ணா, நீ சொல்வது உண்மையை தவிர வேறொன்றையும் நான் உரைக்க மாட்டேன் என்பது உலகறிந்த உண்மை. இந்த அந்தணனே அந்த அர்ஜுனன், அந்த அர்ஜுனனே இந்த அந்தணன். கிருஷ்ணா, எப்படி இது? அர்ஜுனா, நீயும் நானும் யுக யுகமாய் நண்பர்கள். முன் ஜென்மத்தில் நரன் நாராயணனாக இருந்தோம். இப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனாக இருக்கிறோம். கிருஷ்ணா, அர்ஜுனா, கிருஷ்ணா,
நான் காண்பது கனவில்லையே. கனவில்லை. உன்னை சுயம்பரத்தில் வென்றது அர்ஜுனனே. அருகில் நிற்பது அவன் சகோதரன் பீமன். இப்பொழுதுதான் நான் உயிர் பெற்றேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை துயரத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் என் தந்தையிடம் தெரிவிக்க வேண்டும். தாராளமாகச் சொல். ஆனால் அர்ஜுனனின் எதிரிகளான கௌரவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை தெரிந்தால் என்னவாகும் என்று நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நாங்கள் மறைந்து வாழ்கிறோம். நாங்கள் பாண்டவர்கள் என்பது இப்போது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு சத்தியம் செய். அர்ஜுனன் என்னை சுயம்பரத்தில் வென்றது அத்தினாபுரத்தில் இருக்கும் பீஷ்ம பிதாமகர், மகாமந்திரி விதுரர், பேரரசர் திருதராஷ்டர் ஆகியோருக்கும் தெரிய வராதா? ஏன் தெரியாது? அதற்கான ஏற்பாடுகள் இங்கே அருமையாக நடந்து கொண்டிருக்கிறதே. அர்ஜுனா, என் கடமை முடிந்தது. இனிமேலும் இங்கே இருப்பது ஆபத்து. நீங்கள் செல்லுங்கள். இப்படி எங்களை பாதியில் விட்டுவிட்டு சென்றால் எப்படி கிருஷ்ணா? பாதியில் வந்தவன் பாதியில் செல்வதுதானே முறை. கிருஷ்ணா, நீ பாதியில் வந்தாலும் ஆதி முதல் என் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டவன் அல்லவா? அப்படியானால் மீதி காரியத்தையும் முடிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளதல்லவா? ஓ, குழப்புகிறாய் கிருஷ்ணா. குழப்பம் தீர சொன்னதை செய்ய வேண்டும். கேள்விகள் கேட்கக்கூடாது. அப்படி என்றால் நாங்கள் வருகிறோம் கிருஷ்ணா. அர்ஜுனா, வா செல்வோம். இருக்கும்போது என் மகளை யாருமற்ற அனாதை போல அனுப்பி வைத்து விட்டீர்களே, இதற்குத்தான் தவம் இருந்தீர்களா? புருஷதை, நம்மால் என்ன செய்ய முடியும்? விதி எழுதிய கோலம் இது. நம்மால் இதை தடுக்க முடியுமா? முறைப்படி நம் மகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எத்தனையோ இருக்க, யாரோ பரதேசியுடன் நம் மகளை அனுப்பியது நியாயமா? நடந்ததை ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. மணப்பெண் சுயம்பரத்தில் ஒருவனை தேர்ந்தெடுத்தால் அவனோடு செல்வதுதான் முறை. அதை நாம் மறுத்தால் சத்திரிய தர்மத்தை அவமதித்தது போல் ஆகிவிடும். திரௌபதியை மணந்திருப்பது அந்தணனாக இருந்த போதிலும் மாவீரன். நாம் அதை தடுக்க நினைத்திருந்தாலும் முடிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆம், அவனது பராக்கிரமத்தை கண்டு அரசர்கள் அத்தனை பேரும் வியந்து போனார்கள். திரௌபதி மனதிடம் மிகுந்தவள். அர்ஜுனனை தவிர வேறு ஒருவனை மணக்க நேர்ந்தால் தீயில் என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று சபதம் எடுத்தவள். அப்படி இருந்தவள் ஒரு அந்தணனை மாலையிட்டு மணந்து அவனுடன் சென்றிருக்கிறாள் என்றால் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்வது? திரௌபதியின் சுயம்பரத்திற்கு பின்னால் ஓர் உண்மை ஒளிந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். என் எண்ணமும் அதுவே. திருஷ்டத்யும்னா, திரௌபதி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடி. அவளது நிலையை அறிந்து வா. அப்பொழுதுதான் நம் குழப்பங்களுக்கு சரியான விடை கிடைக்கும்.
காலம் கடத்தாதே, உடனே செல். என் மகள் எங்கே எப்படி இருக்கிறாள் என்பதை அறிந்து வா. அதுவரை நான் தண்ணீர் கூட அருந்த போவதில்லை. தாயே, திரௌபதி எங்கிருந்தாலும் அவள் இருக்கும் இடத்தை கண்டறிவேன். இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மத்தை உடைப்பேன். நான் வருகிறேன். பெண்ணே, நில். பெண்ணே, எனக்கு தாகமாக இருக்கிறது. சிறிது தண்ணீர் தர இயலுமா? தாராளமாக. தங்களை பார்த்தால் ராஜகுமாரர் போல் இருக்கின்றீர்களே, தாங்கள் யாரென்று அறிந்து கொள்ளலாமா? பேரரசர் திருதராஷ்டிரரின் செல்ல புதல்வன், அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் இளவரசன் துரியோதனன். நன்றி. கேட்டாயா? பேர் துரியோதனராம். பாஞ்சாலத்தில் நடந்த சுயம்வரத்தில் மண்ணை கவ்வியவர். துரியோதனா, ஏன் நின்று விட்டீர்கள்? அண்ணா, ஏன் சிலை போல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். மருமகனே, உன் மனநிலையை நான் அறிவேன். நடந்ததை மறந்து விடுவது இப்போது நல்லது. எப்படி மறக்க முடியும்? என் வாழ்நாளில் நான் சந்தித்திராத அவமானம். கேவலம் தண்ணீர் குடத்தை தாங்கிச் செல்லும் பெண்களின் கேலி பேச்சுக்கு இரையாகிவிட்டேன். இதை நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும், மறக்க வேண்டும். அப்படித்தானே? இந்த முகத்தை கொண்டு அத்தினாபுர வாசலின் மண்ணை நான் மிதிப்பேன். போட்டி என்றால் ஒருவர் தானே வெல்ல முடியும். அந்த ஒருவன் நம்மில் ஒருவனாக இல்லாமல் போனோமே, அதை நினைத்தால் தான் வேதனையாக இருக்கிறது. அவமானங்களை தாங்கிக் கொள்ள சாதாரண குடிமகன் அல்ல நான். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் இளவரசன் துரியோதனன். இந்த உலகமே ஒன்று கூடி நிற்க நம் பாட்டிகளாகிய அம்பா,
அம்பிகா, அம்பாலிகா அவர்களை சுயம்பரத்திலே கவர்ந்து வந்தவர் நமது தாத்தா பீஷ்மாச்சாரியார். அவர் நம்மை எல்லாம் துச்சமென மதிக்க மாட்டாரா? உண்மைதான். ஏற்கனவே அவருக்கு நம் மீது பெரிதாக மரியாதை இல்லை. அரசரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் நம்ம எல்லாம் பொறுத்துக் கொண்டிருக்கிறார். அரசர் திருதராஷ்டிரர் நம் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். சுயம்வரத்திலே திரௌபதியை நாம் நிச்சயம் வெல்வோம் என்று திடமான நம்பிக்கை கொண்டவர். ஆனால் சுயம்வரத்திலே நாம் தோற்றோம் என்பதை அறிந்தால் துடிதுடித்து போய்விடுவார் அல்லவா நம் தந்தை? துரியோதனா, சத்திரியனுக்கு வெற்றியும் தோல்வியும் இயல்பானதே. உண்மைதான். ஆனால் இது அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் தோல்வி விமர்சனத்துக்குரியதல்லவா? கங்கையின் மைந்தன் பீஷ்மர் தோல்வியே அறியாதவர். பாண்டு மன்னர் திக்விஜயம் செய்து பல நாடுகளில் வெற்றி கொடி கட்டியவர். அந்த வம்சத்தில் பிறந்த நான் தோல்வியை பரிசாக பெற்று அத்தினாபுரம் எடுத்து செல்கிறேன். நண்பா, நிதர்சன உண்மையை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இன்று நம் தலைகுனிவிற்கு காரணம் நம் இயலாமையும் அந்த திரௌபதியின் வஞ்சக எண்ணமும் தான். அதை எண்ணி நாம் அமைதி கொள்ள வேண்டியதுதான். இல்லை, என்னால் வர முடியாது. அத்தினாபுரத்தின் மண்ணை என்னால் மிதிக்க முடியாது. அரசரின் முகத்தை ஏறிட்டு பார்க்க இயலாது. என்னை எங்கேயே விட்டு விடுங்கள். இந்த காட்டிலே கிடந்து செத்தொழிகிறேன். நண்பா, என்ன பேச்சு இது? உனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு பாதையா? உனக்கு ஒரு தீங்கு நேரும் முன் அது என்னையே பீடிக்கும். உனக்கு ஒரு தோல்வி வரும் முன் அது என்னையே தழுவும். உனக்கு ஒரு அழிவு வருமாயின் என்னை அழித்த பின்னரே உன்னை வந்து சேரும். எனக்கு மரணம் சம்பவித்த பிறகுதான் உன் மரணம் சாத்தியம். அதை நினைவில் வைத்துக்கொள். அண்ணா, நீங்கள் அரண்மனைக்கு செல்லவில்லை எனில் எங்களுக்கு மட்டும் அங்கு என்ன வேலை இருக்கிறது? துரியோதனா, ராமன் இருக்கும் இடமே அனுமனுக்கு கிஷ்கிந்தை. என் மருமகன் துரியோதனன் இருக்கும் இடம் இந்த மாமனுக்கு அத்தினாபுரம். உங்களை பிரிந்து எனக்கு மட்டும் அத்தினாபுரத்தில் என்ன வேலை? அண்ணா, அர்ஜுனனை இன்னும் காணவில்லையே. ஏதேனும் பிரச்சனையோ? எந்த பிரச்சனையானாலும் அதை சமாளித்து விடுவான் அர்ஜுனன். துணைக்கு பீமன் வேறு இருக்கிறான். அதனால் நாம் கவலை கொள்ள தேவையில்லை. பொழுது சாய்கிறது, ஆனால் இன்னும் அவர்களை காணவில்லையே. அண்ணா, ஒருவேளை துரியோதனனோடு சண்டை ஏற்பட்டிருக்குமோ? அங்கே கிருஷ்ணன் இருக்கிறான். அவன் கண்டிப்பாக சமாதானம் செய்து விடுவான். ஏற்கனவே பீமன்னன் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தார். இந்நேரம் அங்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? சகதேவா, அங்கு வருவது அர்ஜுனன் தானே? ஆமாண்ணா. உடன் பீமனும் திரௌபதியும் இருக்கிறார்கள். அர்ஜுனா, அங்கே ஏதும் பிரச்சனை இல்லையே? இல்லை சகாதேவா. அண்ணா, பேர் சொல்லி அழைக்காதே. நம்ம யாரும் கண்டுபிடித்து விடப் போகிறார்கள். நான் கண்டுபிடித்து விட்டேன். நீங்கள் பாண்டவர்கள் தானே? நான் சொல்வது சரியா? தாங்கள் நகுலர், தாங்கள் தர்மர், இளையவர் சகாதேவர்.
நான் சொல்வது சரிதானே? அர்ஜுனா, எப்படி? எங்கள் இருவரையும் கிருஷ்ணர் அடையாளம் காட்டினார். ஆனால் உங்கள் மூவரையும் கண்டுபிடித்தது திரௌபதியின் சாமர்த்தியம். என்றாவது ஒரு நாள் உண்மை தெரியத்தானே வேண்டும். அது இன்றே உனக்கு தெரிந்து விட்டது.